இந்த உலகத்தில் பாருங்கள், நிறைய டேலண்டட் பீப்புள் இருப்பாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் டேலண்டட் பீப்புளாக இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் அவங்க சிக்கிடுறாங்க. ஆனால் சிலர் இருக்காங்க, அவ்வளோ வருஷமானாலும் ஸ்டெடியாக நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க போல் என்ன ரகசியம்னு பார்க்க போல் தெர் ஆர் சம் பிரின்சிபல்ஸ். நிறையா பிரின்சிபல்ஸ் இருக்கும். நான் 3 காரியம் பேசலான்னு இருக்கேன். நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம் பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தில் யூ வில் எக்ஸல். இட் கேன் பி மியூசிக், இட் கேன் பி ஸ்போர்ட்ஸ், ஃபைனான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக பணத்தில் கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும், அவங்க ஷைன் பண்ணுவாங்க. இது மாதிரி பல ஏரியாவில் ஒரு டேலண்ட்டு ஒரு கிஃப்டில் அவங்களுக்கு திறமை இருக்குது. இப்போ இதில் என்னென்னா ஒரு அவேர்னஸ் இருக்கணும், செல்ஃப் அவேர்னஸ்ன்னுவாங்க. என்னென்னா அக்னாலஜிங், அதான் நான் சொல்கிறது வி ஹாவ் டு அக்னாலேஜ். இந்த அவேர்னஸில் என்னுடைய சுய சாமர்த்தியம் கிடையாது, இந்த டேலண்டெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. பிகாஸ் ஒரு மனுஷன் பிறக்க போலே சில டேலண்ட்டோடு அவங்க வருது. அவங்களுடைய லைஃப்பில் சில எட்ஜஸ் இருக்குது, அவங்களுக்கு சில கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, அவங்க வாழ்க்கையில் சில திறன் வருது. இதெல்லாம் யார்கிட்டேருந்து வரும்? அப்பா அம்மாட்டேருந்து வராது சில சமயம். ஏன்னா மியூசிக்கில் நான் இருக்கிறனால பார்க்குறேன், நல்ல மியூசிஷியன்ஸாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பிள்ளைகள் மியூசிக்கெல்லாம் இன்க்ளைண்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க டென்னிஸு, ஸ்போர்ட்ஸு, கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஐடி இதிலெல்லாம் சிறப்பாக இருப்பாங்க, ஷைனிங் ஸ்டார்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க டேடி மம்மியுடைய அந்த கிஃப்டிங்ஸு அவங்க அது பின்னால் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். அதனால் நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், அப்பாட்ட இருக்கிற ஜீனு, அந்த ஜீன் உனக்கு வந்துச்சு, டிஎன்ஏ வந்துச்சு, இதெல்லாம் சொல்லுவாங்க, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையாக பார்த்தா ஆல் குட் கிஃப்ட்ஸ் கடவுள்கிட்ட தான் வருது. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக ஒரு ஐடியாவே எங்கேருந்து சார் வருது? நீங்கள் ஐடியா வந்த பிறகு ஏதோ ஒன்று செஞ்ச பிறகு எல்லோரும் கை தட்டுவாங்க. ஆனால் ஐடியா எங்கேருந்து வந்துச்சு கேளுங்க எவன்ட்டையும். ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? நீ அதை கொண்டு வந்த? இல்லை, எனக்கு தெரியாது, அது வந்துச்சு. அதான் சொல்கிறேன், காட் கிவ்ஸ் ஐடியாஸ். அதே மாதிரி டேலண்ட்ஸ், கிஃப்ட்ஸு, இது நம்ம ஸ்டெடியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் அண்ட் அக்னாலஜிங். என்னென்னா இது எங்கள் வம்சத்துலேருந்து, எங்கள் ஊர்லேருந்து, எங்கள் கோத்திரத்துலேருந்து, எங்கள் இதுலேருந்து வந்துச்சு. அப்படி செய்கிறதுல என்ன தப்பு என்னென்னா, யூ டு பிகம் கிரேட்ஃபுல். நீ ஒரு நன்றியுள்ள பர்சனாக மாறினா தான் இந்த தாளந்து உங்கள் லைஃப்பில் நிற்கும். இந்த நன்றி இல்லாத இருதயம் வரப்போல தான் எல்லா மேட்டுமை, எல்லா பெருமை எல்லாம் கீழே விழுறதுக்கு காரணம். ஸோ அப்போ அந்த கிராட்டிடியூட் நமக்கு எப்போ வருதுன்னா, we don't give that glory to somebody. அந்த குருனால், எங்கள் அப்பானால், இந்த டீச்சர்னால், அவங்கெல்லாம் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கில் தான் நம்ம வளர்கிறோம். அவங்களுடைய கஷ்டத்துலேயும் அவங்க பொறுமை. நம்ம சில சமயம் பெருசாக இப்போ பெரிய ஆள் மாதிரி இருப்போம், ஆனால் தொடக்கத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். சின்ன காரியம் கூட வாசிக்க முடியல, சின்ன காரியம் கூட கிரகிக்க முடியல, மக்கா நீ உனக்கு மண்டல எதாக இருக்கான்னு கூட திட்டுவாங்க. ஆனால் அந்த பையன் வளர்ந்து பார்த்திங்கன்னா அவன் பேர் விஞ்ஞானியாக மாறிடுறான். ஸோ தொடக்கத்தில் சில காரியங்கள் அப்படி இருக்கும். அப்போது இவர்கள் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த குரு, அந்த டீச்சரு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, யார் வேணாலும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டில் தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அப்படி வரப்போல் அவங்களுக்கு நம்ம நன்றியாக இருக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே, அவங்களுக்கெல்லாம் மேலே எல்லாத்தையும் கொடுத்தா இருப்பாருங்க டேலண்ட்டை. உன் தாயின் வயிற்றில் உண்டாக போலே பொட்டென்ஷியல்ஸ், சர்டன் பொட்டென்ஷியல்ஸை உள்ளே போட்டனால்தான் அந்த பையனுக்கு என்ன ஆகுது, ஒரு ஆப்டிடியூட் இருக்குது. என்னென்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கார்னால் ஒரே பைத்தியம், கார் என்னன்னாலும் ரிப்பேர் பண்ணணும் அப்படி இருக்கும். இது அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தனால, டியூஷன் எடுத்தனால இல்லை, அவனுக்கு ஒரு இன்க்ளினேஷன் இருக்கும். அந்த கிரிக்கெட் விளையாடுறதுல ஒரு டேலண்ட்டு, ஒரு கிஃப்ட், ஒரு ஃப்ளேர் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா cannot be taught, ஆல்ரெடி சம்திங் இஸ் தேர் தட் கேன் பி டெவலப்டு. ஸோ இது அவேர்னஸ். ஆஹா, எல்லோரும் புகழ்வாங்க, அது தப்பு கிடையாது, நீ தான் கிரேட்டுன்னு. ஆனால் நம்ம மனசில் என்ன தெரியணும், அவேர்னஸ்ஸு. இது கடவுள் நமக்கு கொடுக்கலன்னா இது வராது, எல்லாருக்கும் சும்மா வராது, எல்லாருமே போய் விளாண்டனால வராது. கரெக்ட் தானே? இதை மட்டும் ரியலிஸ்டிக்காக புரிஞ்சுக்கிட்டால் நம்ம இருதயத்தில் தலையில் பெருமை ஏறாது. நமக்கு we will constantly give glory to God. பாருங்க, அங்கே தான் கிராட்டிடியூட் வருது. கடவுளுக்கு மட்டும் நம்ம நன்றியாக இல்லை, மனிதர்களுக்கும் நன்றியாக இருக்கிறோம். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜனங்களுக்கு நன்றியாக இருக்கிறோம். சில சமயம் அவங்க கொஞ்சம் கடினமாக நம்மளை டியூட்டர் பண்ணியிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க.
அதெல்லாம் பெரிய இஷ்யூ எடுக்காமல் அதுக்கெல்லாம் மேலே அதெல்லாம் இல்லைன்னா இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க மாட்டேனே, ஸ்டில் ஐ வாண்ட் டு பி கிரேட்ஃபுல். அந்த கிராட்டிடியூட். சில சமயம் இஷ்டத்துக்கு பேசுவாங்க, அவங்க வாத்தியாரவே மற்ற ரகமாக பேசுவாங்க. அதெல்லாம் நல்ல குணம் கிடையாது. அது உங்கள் எதிர்காலத்துக்கு அது இட் ஒன்ட் கான்ட்ரிபியூட். அது வீழ்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஹவு ஆர் யூ ஹம்பிள், தட் இஸ் ஹவு யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட். எவ்ரிபடி லைக்ஸ் ஹம்பிள் பீப்புள். ஹம்பிள் தான் கனெக்ட் ஆகும். நீங்கள் டேலண்ட்டு நல்ல பர்சனாலிட்டி இருக்கும், ஆனால் உங்கள் குணம் மோசமாக இருந்துச்சுன்னா அவங்க மனசில் நம்ம மேலே ஒரு ஃபேன் மாதிரி ஆக மாட்டாங்க. எஸ்பெஷலி பழக ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு சினிமாவில் ஒருத்தரை பார்த்தோன்னே ஃபேன் ஆகிடலாம், ஆனால் அவரோட பழக போல தான் அவருடைய குணம் இருக்குது. அந்த நல்ல குணத்துக்கு தான் ஜனங்க ரொம்ப ஒரு ஒரு ஃபாலோவர் மாதிரி ஆகிடுவாங்க, ஒரு சப்போர்ட்டர் மாதிரி ஆகிடுவாங்க, ஒரு பேட்ரன்லாம் வந்துடுவாங்க, உனக்கு உதவி செய்கிறதுக்கு கூட வந்துடுவாங்க. எப்படின்னா தே லைக் யுவர் குவாலிட்டி ஆஃப் யுவர் நேச்சர். அந்த நேச்சரில் ரொம்ப ரொம்ப சிறந்தது when you have gratitude. See, gratitude will affect your attitude. கண்டிப்பாக அந்த ஒரு திமிரான எண்ணங்கள்லாம் வராது. எப்போவும் நன்றி உள்ள இருதயம், கடவுளுக்கும் மகிமைப்படுத்துகிற இருதயம், இதெல்லாம் அவர் கொடுக்குறதுனால தான் நான் இருக்கிறேன்றது சும்மா வாயில் புகழ்கிறதுக்கு இல்லை, உண்மையாகவே உணர்ந்து அதை அக்னாலேஜ் பண்ணி அந்த அவேர்னஸ்லேயே இருக்கிறது. டு லிவ் இன் தட் அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ். திஸ் இஸ் நாட் என்னுடைய சக்தி இல்லை, அதான் கடவுள் சொல்கிறார், இட்ஸ் நாட் பை மைட் ஆர் பை பவர் பட் பை மை ஸ்பிரிட் சேஸ் த லார்ட். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால ஆகும். அப்போ பாருங்கள், காட் வாண்ட்ஸ் டு சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் அஸ் டு பிகம் த பர்சன் தட் வி ஆர் மென்ட் டு பி. வித்வுட் காட்ஸ் எபிலிட்டி வி கேனாட். அதனால் சில சமயம் மேலே உயர 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 மறந்துடக்கூடாது. நம்ம தான் பெருசாக வந்துட்டோம் இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறனால. எவ்வளோ உயர்ந்தாலும் த ஹையர் யூ கோ த ஹார்டர் வில் பி த ஃபால். எவ்வளோ உயரம் போயிட்டு அப்போ விழுந்துங்கன்னா அந்த அந்த பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என்னங்க, ஒரு அடியிலேருந்து விழுந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, 100 அடி போய்ட்டு விழுந்தாங்க தான் கஷ்டம். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டிய காரியம், அவேர்னஸ் இருக்கா நமக்கு, நம்ம உண்மையான நிலைமை, இமேஜினேஷன் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு கதை இருக்குது. என்னென்னா, ஒரு டேர்ட்டில் என்ன பண்ணால் பறக்கணும்னு ஆசை. காக்காட்ட சொல்லிச்சான், நானும் உங்களை மாதிரி பறக்கணும்னு. ஸோ அந்த 2 காக்கா என்ன பண்ணிச்சான், வாயில் ஒரு குச்சியை பிடிச்சிக்கிச்சான். அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த டேர்ட்டில் சொல்லிட்டாங்க, நீ வாயில் கவிக்கோ, நாங்கள் பறக்கிறோம், அப்போ நீ அப்படியே வா அப்படின்னு டேக் ஆஃப் ஆகி போயிட்டே இருக்கிறாங்களாம். அந்த ஆமைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சான். சந்தோஷம் வந்தது என்ன ஆச்சான், மேலே போயிட்டு நம்மளும் தான் பறக்கிறோம் காக்கா மாதிரி அப்படின்ட்டு அந்த குச்சியை பிடிக்கிறத விட்டுருச்சான் வாயை. அப்புறம் என்ன ஆகும், மேலேருந்து கீழே உடஞ்சி செத்து போச்சு. இது கேட்குறதுக்கு ஒரு சாதாரண கதை மாதிரி இருக்கும். பட் என்னன்னா, த ஹையர் யூ கோ த ஹார்டர் வில் பி த ஃபால். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஆல்வேஸ் பி அவேர் ஆஃப் த ரியாலிட்டி. அவேர் வாட் இஸ் ரியல். அந்த அவேர்னஸில் யூ காட் டு அக்னாலேஜ் காட்ஸ் கிரேஸ். அந்த கிரேஸில் தான் ஃப்ளோ ஆவாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பண்ணால் அந்த கிரேஸ் இருக்கும். அவங்க நம்மளை மாதிரிலாம் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க அதுலேயே ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க ஷைனிங்காக பல வருஷம் இருப்பாங்க. ஸோ அடுத்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். என்னென்னா, அடுத்த காரியம் டு ரிமெயின் கனெக்டட் வித் காட். அது எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பைபிளில் இருக்குது. யோவான் 15:5, ஐ am the vine, you are the branches. He that abideth in me and I in him, the same bringeth forth much fruit. For without me you can do nothing. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஆழமான காரியம். ஒரு செடிக்கு ஒப்பிட்டு அதில் என்ன அர்த்தம்னா, நீங்கள் தான் பிரான்ச்சஸ், நான் தான் வைன். அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது, நான் தான் திராட்சை செடி, நீங்கள் தான் கொடிகள். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் அதில் அங்கேருந்து ஃப்ளோ ஆகணும் நம்ம வாழ்க்கையில். அந்த ஃப்ளோ ஆகிறதுக்கு என்ன ஆகுனா, யூ ஹாவ் டு ரிமைன் கனெக்டட். இன்றைக்கி கடவுள் என்ன சொல்கிறாரு, ஒரு வாசனம் சொல்கிறார், என்னை இல்லாமல் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். யூ கேன் டூ நத்திங் விதவுட் மீ.
இந்த அவேர்னஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியம், நீங்கள் பெரிய ஸ்டேஜில் இல்லாட்டா டென்னிஸ் ஸ்டாராக இல்லாட்டா கூட நம்ம சாதாரண நம்ம ஒரு குடும்பத்தில் வேலை செஞ்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருப்போம். பட் நம்ம அக்னாலேஜ் பண்ணுறது என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்பும் ஜீவனும் நல்ல காரியம் பாயணுன்னா நீ பிரான்ச்சாக இருக்கிற. பிரான்ச்சை எல்லோரும் வந்து புகழ்வாங்க, ஆனால் பிரான்ச் எவ்வளோ தூரத்துக்கு அந்த திராட்சை செடியில் நீ ஒட்டி இருக்கிறியோ, அந்த ஸ்டெம்மில் இருக்கிறியோ, அப்போ தான் மெயினான ஒரு செடியிலேருந்து உனக்கு ஜீவன் பாயும். நீ வந்து மெயினான செடி கிடையாது, நீ கொடி தான். இதை தெரிஞ்ச உடனே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோட கனெக்டடாக இருந்தால் தான் யூ கேன் மெயின்டைன் த ஃப்ளோ. பார்த்தீங்களா என்னென்னா, யூ கேனாட் ப்ரொடியூஸ் த ஃப்ளோ, யூ கேன் ஒன்லி ரிசீவ் த ஃப்ளோ. அப்போ நீயும் நானும் அவரோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா காஞ்சி போயிடும். இந்த ஒரு யோசனை நமக்கு எப்பவும், ஆண்டவரே நீங்கள் இல்லாட்டா என்னை செய்ய முடியாது. ஏன் நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஐ வில் டீச் யூ டு ப்ராஃபிட்ன்றார். இன்றைக்கி நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சு லட்சமாக சம்பாதிக்கிறனால மறந்துடக்கூடாது, அதுவும் கடவுளுடைய கிருபையினால்தான் நம்ம ஆசீர்வாதங்களை என்ஜாய் பண்ண முடியுது. இன்றைக்கி நிறையா பேருக்கு ஆசீர்வாதம் இருக்கும், கார் இருக்கும், வீடு இருக்கும், பணம் இருக்கும். பட் அதை என்ஜாய் பண்ணாத அளவுக்கு அவங்க உடல் சரீரமும் குடும்பமும் மைண்டும் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கஷ்டம் போயிட்ட பிறகு நமக்கு அறிவு வரணும்னு இல்லை, தொடங்க போலேயே வாலிபமாக இருக்க போல இதை நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம வேண்டாத கஷ்டங்களை அனுபவிக்க அவசியம் கிடையாது. யூ நீட் டு கிவ் க்ளோரி டு காட். யூ ஆர் காட் அக்னாலேஜ். அவர்கிட்ட என்ன செய்யணும், டு ரிமைன். இப்போ அதில் என்னென்னா, நீ ரிமைனாக இருக்கணும். நிறைய பேர் ரிமைனாகவே இருக்க முடியாது, திடீர்னு எங்கேயா ஓட பார்ப்பாங்க. தொடங்க போல் தாழ்மையாக கடவுள்கிட்ட பணிஞ்சிருப்பாங்க. பெருசான உடனே அவங்க பேச்சு மாறும், அவங்களுடைய செய்கை மாறும். அவங்க அந்த சிறு வயதில் எப்படிலாம் சில பண்பாடில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதெல்லாம் பரவாயில்ல ஃபேஷன் நினச்சிட்டு அவங்க ஸ்லோவாக வேண்டாத காரியத்தில் ஈடுபடுவாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்க வேண்டியவங்க இன்றைக்கி அவங்க அடையாமல், இன்றைக்கி அவங்க கல்லறையில் இருக்கிறாங்க. they have lived only with the wish, they didn't achieve it. ஒரு காலத்தில் நான் பெருசாக ஆயிடணும் ஆசை தான், ஆனால் நடைமுறையில் it didn't become a reality, ஃப்ரூஷன் ஆகலை. ஏன்னா இவங்க போலேயே வேண்டாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, வேண்டாத பழக்கங்கள். ஃப்ரெண்டுக்காக கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தேன், ஃப்ரெண்டுக்காக கொஞ்சம் சிகரெட்டு தம் அடிக்க ஆரம்பித்தேன். அந்த அரை சிகரெட்டு ஒரு சிகரெட்டு ஒரு பேக்கெட்டாக மாறுது. அதுக்கப்புறம் இவர் சக்ஸஸ் ஆகிட்ட பிறகு இவர் எல்லாம் உலகத்துலேயே இருக்கிற எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் தான் அடிக்கிறோன்னு நினைக்கிறான். நீ என்ன உலகத்தில் எக்ஸ்பென்சிவ் அடித்தா கூட அந்த புகை எங்கே போகுது, அதோடைய எஃபெக்ட் கண்டிப்பாக அவங்க நுரையீரல், அவங்க வாழ்க்கையில் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது, லங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஆனால் வாலிபமாக இருக்க போல் தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சுக்கு அது வேலை காமிச்சிடும். அப்போ என்ன ஆகுது, அவங்க லைஃப்பில் சந்தோஷம் போயிடுது, அவங்க வாழ்க்கை வியாதி, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் எல்லாம் போயிடுது. ஃபிட்னஸும் ஹெல்த்தும் இல்லைன்னா கான்ஃபிடென்ஸ் போயிடும். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கே நீ கடவுளுடைய கொள்கைகளை கனெக்ட் ஆகாமல் மற்றவங்களை பிரியப்படுத்தணும்னு கெட்ட காரியங்கள், கடவுள் சொல்கிறதுக்கு விரோதமான காரியங்களை நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். ஃபேமஸ் ஆகிட்ட உடனே தலையில் ஏறுது, பரவாயில்ல. இந்த பரவாயில்லைக்கு தான் பேர் என்ன தெரியுமா, கில்லிங் மீ சாஃப்ட்லின்னு. பரவாயில்ல இப்போ பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படியே கொஞ்சமாக அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். ஒருத்தர் ஃப்ராக் எப்படி குக் பண்ணுறதுன்னு ஒரு செஃப் சொல்கிறாரு. ஆனால் அதை எப்படி குக் பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃப்ராக்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை தூக்கி உடனே சுடுதண்ணியில் போட்டால் அது என்ன பண்ணிடும், டக்குன்னு தாவிடும், எகிரிடும். உடனே கோல்டு வாட்டரில் ஒரு கெட்டில் பிடிச்சி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக ஒரு தூக்கி ஸ்டவ்வில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு நீந்திட்டு ஜாலியாக இருப்போம். மெதுவாக ஸ்டவ் ஆன் பண்ணுறது, மெதுவாக சூடு ஏற கொஞ்சம் கொதிக்கும். அப்போ அந்த தவளை என்ன பண்ணுது, ரொம்ப சுகமாக இருக்குது, நமக்கு எவ்வளோ வேலை செஞ்சோம், ஜாயிண்ட்லாம் வலிக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு ரொம்ப இருக்குது. அதுக்கப்புறம் முறையாக வருது, பபிள்ஸ்லாம் வர அது என்ன நினைக்குது, பரவாயில்ல நல்லா இருக்குது, ஜக்குசி நல்லா இருக்குது சுடு தண்ணி உடம்புக்குன்னு. இப்படி போய் சூடு ஏற அப்படியே போய் விரைச்சி அது போய் வெல்டன் ஆகிடுவோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பிசாசானவன் உங்களுக்கே அறியாமல் மெதுவாக
வேண்டாத பழக்கங்கள், உறவுகள், கல்யாணம் ஆனவங்க கூட வேண்டாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே பொம்பளைங்களோட ஃப்ரெண்ட் ஆகிடுறது. அதுக்கப்புறம் அப்படியே அவங்களுக்கே தெரியாமல் போய் 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 கடைசியில் எப்படி ஆச்சுன்னு தெரில. எப்படின்னு ஆச்சுன்னா எல்லாம் ஒரு நைட்லேயும் ஒரு நிமிஷத்தில் நடக்காது. இட் டேக்ஸ் அ பீரியட் ஆஃப் டைம் டு குக் யூ. இட் ஹாஸ் டேக்கன் அ லாட் ஆஃப் டைம். கிராஜுவலாக தான் முடிக்கும். சாத்தான் ஒன்று கிராஜுவலாக இருப்பான். இப்போ நான் பேசுகிறேன்னு நீங்கள்லாம் பெரிய ஆளாக இருந்து ரொம்ப நாளைக்கு யூ மஸ்ட் ரிமைன் பில்ட். 3 வருஷம் இருந்தேன் சார், அதுக்கப்புறம் போச்சு சார், குடி பழக்கம் வந்துருச்சு சார், சூதாடுறேன் சார், இப்படி பாருங்கள், அதனால் எங்கள் வீட்டில் மரியாதை இல்லை, என்னை எல்லாம் துப்புறாங்க, என்னை வீட்டில் சேர்த்துக்க மாட்டுறாங்க. இதெல்லாம் ஏன் திடீர்னு நான் வந்து இவ்வளோ இல்லை சார், எல்லாம் நல்லா தான் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு கண்ணெதிர. பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்டு சொல்லுவான் பரவாயில்லன்னு. ஆனால் டேலண்டடான நீ, உனக்கு எவ்வளோ சம்பாதிக்கிற திறன் இருக்குது, ஒன்று நீ காப்பாற்றிக்கணும். கெட்ட பழக்கங்கள், சாப்பிட்றது, முழுங்குறது, தம் அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, ஹெராயின் அடிக்கிறது, ஆல் திஸ் கெமிக்கல் டிபெண்டன்சி. அதுக்கப்புறம் இம்மாரல் ஆக்டிவிட்டி, இம்மாரல் தப்பான பாவமான காரியங்கள் செய்கிறதுனால உனக்கு வந்து உன் மைண்டும் போயிடும், உடம்பும் போயிடும், உறவும் போயிடும். கண்டிப்பாக உறவு போயிடும். இதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொய் சொல்லுவோம். என் பொண்டாட்டி வந்து அவருக்கு மைண்டு சரியில்லை, அவருக்கு வந்து மென்டலு. நீ தான் மென்டலு. நீ பண்ணுற காரியம்லாம் பண்ணிவிட்டு எல்லாரையும் நோகப்படுத்திட்டு கடைசியில் நீ தனி மரமாக போய் இருக்க காரணம் என்னென்னா, நல்லா டேலண்ட் இருக்குது, நல்லா இருக்க போல், நம்ம தான் ஹீரோ நினச்சிட்டு. சார், சினிமாவில் ஹீரோ ஹீரோயின் ஆடுறாங்க, நம்ம போய் ரோடெல்லாம் ஃபுல்லாக ஆடிட்டு இருந்தோன்னா என்ன ஆகுது? அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. அப்போ தான் பிள்ளைகள் நம்மளை மதிப்பாங்க, மனைவி புருஷன் மதிப்பாங்க. இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல ஜாலி, ரொம்ப வேலை செய்கிறோம்ப்பா, ஸோ வீக்கெண்டில் வந்து நம்ம சில் அவுட் பண்ணலாம், அன்வைண்ட் பண்ணலாம். எவ்வளோ நாளைக்கு இது நடக்க போகுது சார்? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான். ஸோ லிசன் டு வாட் ஐ எம் சேயிங். யூ ஹாவ் டேலண்ட், யூ ஹாவ் அ குட் ஜாப், யூ ஹாவ் அ குட் ஒய்ஃப், சில்ட்ரன், ஃபேமிலி எல்லாம் இருக்குது. ஆனால் மண்டை குழப்பம். அதுக்கு தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறேன். இதை பேசுகிறனால நான் பாப்புலர் ஸ்பீக்கர் ஆக முடியாது, எனக்கு தெரிஞ்சு. ஆனாலும் யாரோ ஒருத்தருக்காச்சும், ஒரு குடும்பம், ஒரு வாலிப பிள்ளை, அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கோணலாக போணுச்சு, இந்த அண்ணன் சொன்னார், அங்கிள் சொன்னார், உஷாராயிட்டேன், டக்குன்னு மாற்றிக்கிட்டேன், அப்படி நடக்காதான்னு ஒரு ஆவலில் தான் நான் அதை பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி உங்களோட பேசுகிற ஒரு காரியம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் தப்பி போகிற மாதிரி இருக்குது, திமிரான சிந்தனை இருக்குது, மேட்டுமையான குணம் இருக்குது, பெருமையான பேச்சு இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், லெட் அஸ் கெட் அவேர்னஸ். இதெல்லாம் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ கொடுத்தது. வசனம் சொல்லுகிறது, ஜேம்ஸ் 1:17, எவ்ரி குட் கிஃப்ட் அண்ட் எவ்ரி பர்ஃபெக்ட் கிஃப்ட் இஸ் ஃப்ரம் அபவ் அண்ட் கமத் டவுன் ஃப்ரம் த ஃபாதர் ஆஃப் லைட்ஸ் with whom is no variables neither shadow of turning. யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. மெயின்டைனிங் த ஃப்ளோ, அதோட ஜாயிண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்ன காரியத்தில் என்னென்னா, நம்ம லைஃப்பில் வந்து நம்ம மஸ்ட் பிகம் அ பிளெஸ்ஸிங். அதுதான் காட்ஸ் பர்பஸ். அதில் நம்ம கனெக்டடாக இருக்கணும். டு பி அ பிளெஸ்ஸிங். இன்றைக்கி பணம் நிறையா இருந்தால் கூட, ப்ராஸ்பரிட்டி இருந்தால் கூட நல்லது. ப்ராஸ்பரிட்டி வித் அ பர்பஸ். இன்றைக்கி ஏகப்பட்ட காசு இருந்தால் நல்லதுங்க, அது ஒரு கிஃப்ட்டு. ஆனால் அந்த காசு வச்சு எவ்வளோ செய்யலாம், எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், எவ்வளோ நல்ல காரியங்களை செய்ய முடியும். ஸோ நம்முடைய டேலண்ட்டும் அதே மாதிரினோ, அவர் டேலண்ட் மஸ்ட் கோ வித் காட்ஸ் பர்பஸ். ஒரு பர்பஸ்ஃபுல்லாக நம்ம வாழ்ந்து செய்ய போல் அதில் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி உங்கள் லைஃபு ஒரு சந்தோஷமான பர்பஸ்ஃபுல்லாக தாழ்மையோடு கடவுளோட கனெக்ஷனோடு நம்ம இருக்கிறோமா? வழி தப்பி போயிட்டுருக்கிறோன்னா திருப்பி வந்துடுவோம், திருப்பி கடவுள்கிட்ட வருவோம். கடவுளுடைய பயம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அவருடைய ஃபேவர் எல்லாமே இருக்கும். கடவுளுடைய பயம் என்னன்னா, கடவுளை ரெஸ்பெக்ட் பண்ணி அவரை ஹர்ட் பண்ணக்கூடாது, அவரை க்ரீவ் பண்ணக்கூடாது, அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும் பொழுது காட் லவ்ஸ் சச் அ பர்சன். இன்றைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் தவறு பண்ணியிருந்தாலும் யூ கேன் பவுன்ஸ் பேக். அதான் எத்தனை வாட்டி நம்ம பாவத்திலையும் தவறில் விழுந்திருந்தால் கூட நெக்ஸ்ட் டைம் யூ கேன் கெட் அப். காட் இஸ் அ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். அதனால் டேக் வெரி குட் டிசிஷன் டுடே. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எவ்வளோ நான் தப்பு போயிருந்தாலும் பரவாயில்ல, பட் காட் இன்னொரு சான்ஸ் கொடுப்பார்.
இயேசுவே, ஜீசஸ், have mercy on me. I want to bounce back from defeat. I want to get back my family. I want to get back my health. I want to get back my money. இதெல்லாம் நம்ம தப்புனால போச்சுன்னா ஆண்டவர்கிட்ட உண்மையாக ஒத்துக்கணும். ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கேட்கணும். என்னை மன்னிங்கன்னு கேட்கணும். தென் தெர் இஸ் ட்ரூத்ஃபுல்னஸ். ஆண்டவர் சொல்கிறார், மன்னிப்பு கேட்க போல ஆண்டவர் இறங்குறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உன் வாழ்க்கையில் அப்படியே விட்டுற மாட்டார். ஒரு புது வாழ்வு உனக்கு உதிக்கிறதுக்கும் மறுவாழ்வு வர்றதுக்கும் ஆண்டவர் உனக்கு துணையாக நிற்கார். தட்ஸ் அ பியூட்டி. எங்கள் லைஃப்பில், என் லைஃப்லலாம் வி ஹவ் காட் லாஸ்ட்னா அப்படியே ஒரு வேஸ்ட் மாதிரி போயிருக்கோம். ஆனால் he found me. நான் அவரை ஃபைன் பண்ணேன்னு சொல்கிறத காட்டிலும் அவர் என்னை தொட்டு என் கண்களை திறந்தார். அவேர்னஸ் வந்துச்சு. அதுலேருந்து என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சு. ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் லிஸ்னிங் சம்வேர், இஃப் யூ ஆர் லிஸ்னிங், இதை நான் பேசுறது ஒரு ஹோட்டல் ரூம்லேருந்து கூட கேட்டிருக்கலாம், இல்லாட்டா யூடியூப்பில் கேட்கலாம். ரைட் நவ் வேர் யூ ஆர், ஜீசஸ் இஸ் க்ளோஸ் தேர். ஹீஸ் எவ்ரிவேர். சும்மா தூணில் இருக்கிற துரும்பில் இருக்கிற அந்த கதை இல்லை. நிஜமாகவே உன்னோட பக்கத்தில் இருந்து உன்னோட பேசுவார். நீ சொல்ல வேண்டியது, ஆண்டவரே, ஐ நீட் யூ. See, that's all. This is not religion. Whatever religion you are, tell God of creation, Jesus, you said that you are the author and finisher of everything. என் தாயின் வயிற்றில் படைச்சது நீங்கள் தான். நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கீங்க, என் லைஃப்பில் ஒரு சான்ஸு, என்னை மாற்றுங்க, ஐ நீட் யூ, என் உள்ளே வாங்க, என் கரம் பிடிச்சி நடத்துங்க, ஹெல்ப் மீன்னு கேளுங்க. He will honor your prayer. அந்த ஜெபத்தை ஆண்டவர் நான் மதிக்கிறார். எவ்வளோ ஒஸ்ட் கண்டிஷனாக இருக்கட்டும் சார், அந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் லெவல் தூக்கிட்டு வந்துடுவார். ஸோ தட் இஸ் த ஹோப் ஃபார் எவ்ரி ஒன். ஹி சேஸ், ஐ வில் நாட் பிரேக் அ ப்ரூய் ஸ்ட்ரீட். ஒரு நார் மாதிரி, ஒரு இலை மாதிரி, ஓலை மாதிரி இருக்குது, நொறுங்கி போயிருந்தால் கூட சீன் தூக்கி போட மாட்டார், அதை சரி பண்ணிட்டுவேன்றார். மங்கி எரியும் ஒரு விளக்கு, ஒரு கேண்டில் கூட இருக்கும், வேஸ்ட்டுன்னு தொல்ல, அதுக்கு உயிர் கொடுப்பார். தட் மீன்ஸ் வேஸ்ட்டுன்ற அளவுக்கு நம்ம போயிட்டா கூட மீண்டும் நீ எழும்புறதுக்கு இயேசு கிறிஸ்து உனக்கு துணையாக நிற்க நான் வல்லவராக இருக்கேன். உன் தாயும் தப்புன்னு உன்னை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன்றார். ஸோ யூ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி ஜெபத்தை சொல்லுங்கள். ஜீசஸ், ஐ நீட் யூ. நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மன்னிங்க, அதுக்கு நான் சரி செய்கிறேன். இந்த நாளில் என் உள்ளத்தில் வாங்க, என் வாழ்க்கையில் அடுத்தபடி தூக்கி எழுந்து போன காரியங்கள்லாம் போட்டும் ஒரு புது வாழ்வை எனக்கு கொடுங்க. நீர் எனக்கு உதவி செய்யுங்க. ஐ வாண்ட் டு நோ யூ ஃபாதர், ஐ வாண்ட் டு நோ யூ. ப்ளீஸ் ஓப்பன் மை ஐஸ், ஐ வாண்ட் டு நோ யூ. கனெக்ட் வித் மீ, பிளெஸ் மீ. இன் ஜீசஸ் நேம் ஐ ஆஸ்க் யூ, ஆமென். இப்போ சின்ன ஜபம் தான், பட் இட்ஸ் பவர்ஃபுல். சின்ன ஜபம் பவர்ஃபுல். ஏன்னா உண்மையான இதயத்திலிருந்து நம்ம பேசுகிறோம். அதான் God listens. Even you may cry. Tears are a language that God understands. So God bless you and be strong. You have a beautiful future. God bless you.
துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. கண்மலை அவர் எந்தன் அவர் கண்மலை ஆனா. ஓ அவர் எந்தன் ஓஹோ ஓஹோ அவர் எந்தன் கண்மலை